கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் அப்பப்போ நடக்கும், அதிசயங்கள் எப்போவாவது தான் நடக்கும். சினிமாவில் அதிசயமான சில திரைப்படங்கள் அதிசயமாக தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சினிமாக்களில் நடிக்கிறவங்க சினிமாவுக்காக படைக்கப்பட்டவர்களே. ருத்ரமாதேவி ஒரு அதிசயமான திரைப்படம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க திரைப்படமான ருத்ரமாதேவி திரைப்படத்துடைய டீம் தான் இங்கே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன், படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் ருத்ரமாதேவி அப்படின்னோடனே எல்லாருமே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு படத்துக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட குறைக்காமல் படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சந்தர்ப்பம் எப்படி கிடச்சிது? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். டெஃபினட்டாக ருத்ரமதேவி இந்த ஷோவில் நான் ருத்ரமதேவி மூவி பார்த்துருக்கேன். அண்ட் இன்னும் பார்க்கணுன்னு இருக்கிற ஆடியன்ஸ்க்காக அது கொஞ்சம் சஸ்பென்ஸை வச்சுட்டு தான் பேசுகிறேன். பிகாஸ் யார் யார் பார்க்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் தி ஸ்டோரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு ஹிஸ்ட்ரி படம். இவ்வளோ பெரிய ஸ்கேலில் 3Dயில் இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் எல்லாம் பண்ண, தட் இட் செல்ஃப் டோட்டலி இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். வித் இட்ஸ் காஸ்டியூம்ஸ், மேக்கப், பர்ஃபார்மன்ஸ், கேரக்டர் விட்டா more than that the 3D எல்லாம் ஒரு ஹைலைட் இன் திஸ் மூவி, எவ்ரிதிங். ஓகே, இன்னும் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ருத்ரமாதேவி உருவாக காரணமாக இருந்த படத்துடைய இயக்குனர் குணசேகர் சார் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் குணசேகர் சார். ஹவ் ஆர் யூ? உங்களுக்கும் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். படம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ருத்ரமதேவி படத்துன்னு இவ்வளோ சக்ஸஸ் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ என்கரேஜ் கொடுத்த தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு வணக்கம். வெரி வெரி ஹாப்பி. இந்த படத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வெற்றிக்கான ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ படம் பார்த்தவங்க எல்லாரும் இது நிஜமாக நடந்ததா, உண்மையாக நடந்ததா, எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஓன்லி ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, மேல் ஆடியன்ஸ் கூட ரொம்ப ரசிக்கிறாங்க. இந்த ருத்ரமாதேவி கேரக்டர் அனுஷ்காவை தவிர நாங்கள் யாரையும் எங்களால் வச்சு பார்க்கவே முடியல. ஸோ இந்த கேரக்டருக்கு இவங்க தான் ஆப்டாக இருப்பாங்கன்னு நாங்கள் ஆடியன்ஸே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எப்படி அனுஷ்காட்ட போய் இந்த கேரக்டர் அப்ரோச் பண்ணீங்க? இதுக்கு சின்ன பேக் ஸ்டோரி சொல்லணுமாண்ணா, இது ஆக்சுவலாக அந்த காக்கத்தியா கிங்டம் ரொம்ப பெருசு. ஆல்மோஸ்ட் நம்ம சவுத் பூரா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ருத்ரமதேவி பற்றி ரொம்ப நல்லா எழுதினாங்க. ஸோ அது கரெக்டாக அது ஈக்குவலாக ஒரு பொண்ணு கடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுனா ஒரு வாரியர் குவீன். நீங்கள் படத்தில் பார்த்தீங்க அந்த ஷேட்ஸ் எத்தனை இருக்கோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணோம். படம் அனௌன்ஸ் பண்ணேன் அப்போது இன்னும் அனுஷ்கா மேடம்னு நான் நினைக்கல. இதுக்கான அப்போது அருந்ததி ஆல்ரெடி பெரிய ஹிட்டு. எனக்கு சின்ன டவுட் இருந்தது, அருந்ததி இமேஜ் ஞாபகம் பண்ணாமல் ஒரு புதுசாக இருந்தால் பெட்டரோ. இதுக்கான அனுஷ்கானாலே அருந்ததி ஒரு இமேஜினேஷனுக்கு எல்லாருக்கும் வந்துடுது. அப்படி வரக்கூடாது. அது பிரேக் பண்ணவன்னா நம்ம ரொம்ப இது எடுத்துக்கணும். ஸோ அதனால் அந்த சின்ன டவுட்டில் ஓகே முதல்ல அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனுஷ்கா பேர் இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் பப்ளிக் ஆடியன்ஸில் இருந்து சார் ருத்ரமதேவி அண்ணா வேறு யாரும் பார்க்க தேவையில்லை, நீங்கள் அனுஷ்கா தான். பப்ளிக் டிமாண்டாக பப்ளிக்லேருந்து வந்த பேர் அனுஷ்கா. ஸோ அப்போது போய் அனுஷ்கா மேடம் நான் கன்சல்ட் பண்ணியிருக்கோம். மேடம் கதை கேட்டு அவர் ஆக்சுவலாக அருந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஹீரோயின் படம் ஆஃபர்ஸ் வந்தது மேடம்க்கு. பட் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஆஃபர்ஸ். கதை கேட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப அப்படி இப்படி இல்லை. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் பிஃபோரை இந்த படம் எடுக்கணும்னு எப்படி R&D பண்ணி எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகிருக்கோ அந்த கம்ப்ளீட் இன்ஸ்பிரேஷனும் கதை கேட்டு இமீடியட்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இமீடியட்டாக இது பண்ணோம், ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல அவங்க சொன்ன ஒரு நல்ல கமெண்ட் என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் இப்போது வரணும், இப்போது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு குவீன், ஒரு ஃபிமேல் இப்படி போராட்டி ஜெயிச்சிட்டாங்க. இந்த விக்டரி நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொல்லி தான் ஆகணும். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. எக்ஸைட் ஆகிட்டு அப்போத்துலேருந்து அவங்க வச்ச எஃபர்ட்டு நம்ம இமேஜ் பண்ண முடியாது சார்.
யூஸ்வலாக ஹீரோஸ் கிட்ட தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி இது அவங்க ஹார்ஸ் ரைடிங் என்ன, ஸ்வோர்ட் ஃபைட்டிங் என்ன, நம்ம ஹீரோஸ் ஹார்னஸில் வச்சு நம்ம க்ரேன் வச்சு தூக்கிடுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் கூட அனுஷ்கா மேடம் வந்து ஆல்மோஸ்ட்டு 4 to 5 months இந்த படத்துக்காக, ஷூட்டிங்காக இல்லை, ஓன்லி ட்ரைனிங்காக டேட்ஸ் கொடுத்துட்டு பண்ணாங்க. அந்த எஃபர்ட் எல்லாம் இன்றைக்கி ஜனம் பாராட்டுறாங்கன்னா அது கிரெடிட் அனுஷ்காவுக்கு தான் போகும். இந்த படத்துக்கு நீங்கள் என்னென்ன மெனக்கெட்டு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி கேட்கும்போது அவ்வளோ திங்க் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும்போது ஆக்சுவலி நீங்கள் ஃபிலிம் யார் யார் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு தெரியும், ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. அதுவும் அந்த 13th century ஒரு யூனோ அவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்து, அவ்வளோ கம்பேஷன் இருந்து, அது நிறைய இருக்குது இந்த ஸ்டோரியில். அண்ட் சம்திங் வெரி டச்சிங். எவ்ரி விமன் அவுட் தேர் அவங்களுக்கு டச் ஆகும். பிகாஸ் எல்லாரிலும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ கேட்ட அப்புறமா எனக்கு எப்படியா நான் பண்ணும் ஜஸ்டிஸ் பண்ணும். பிகாஸ் அப்படி ரியல் லைஃப்பில் பார்த்தா ருத்ரமதேவி ஒரு அப்படி ரியலாக இருந்த கேரக்டர். நாங்கள் இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் அவங்க அப்படியே லைஃப் எல்லாம் அப்படியே இருந்தாங்க, ரியலி ஃபேஸ் பண்ணாங்க. இது ஒரு ஃபிக்டிஷியஸ் கேரக்டர் இல்லை. ஸோ பண்ணும்போது எப்படி அவ்வளோ அது ஜஸ்டிஸ் எப்படி பண்ணுறது அந்த ஒரு டவுட் எப்போது. ஆனால் குணசேகர் காரு அவங்க டீம் எல்லாம் போட்டுட்டு நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக எனக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ ஐ டு ஜஸ்ட் ஃபாலோ குணசேகர் காரு. இந்த ட்ரைனிங் பண்ணோம், என்ன ட்ரைனிங் பண்ணோம், எல்லாம் வெரி கிளியர்லி கைட் பண்ணாங்க. இப்போ ருத்ரமாதேவி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ருத்ரமாதேவி வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அனுஷ்கா மாதிரி தான் இருப்பாங்க, அனுஷ்கா மாதிரி தான் நடப்பாங்க, பார்ப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி வர ஒரு ஜென்ரேஷனை வந்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி பெருமையாக பார்க்குறீங்க நீங்கள்? டெஃபினட்டாக ஹிஸ்டாரிக்கல் கேர் நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. அண்ட் ஐ ஃபீல் நாங்கள் வி புட் இன் ஆர் பெஸ்ட் அண்ட் டன் இட். அண்ட் எனக்கே ஒரு வாட்டி ஷாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அவங்க குணசேகரை வந்துட்டு ஸ்டோரி சொன்ன அப்புறம் நான் கூகுள் பண்ணேன். இப்போ எதுவும் பண்ணேன்னு ஃபஸ்ட் கூகுள் தானே. ஸோ நான் கூகுள் பண்ணிவிட்டு ருத்ரமதேவின்னு கூகுள் பண்ணேன். அண்ட் அப்போக்கு ப்ரெஸ் ரிலீஸ் ஆகிருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ கூகுள் ருத்ரமதேவன் கூகுள் பண்ணிவிட்டு இமேஜஸில் போனேன், எதனா ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு. ரெஃபரன்ஸில் பார்த்தா எல்லாம் என்னோடய ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஸோ அது எனக்கு இன்னும் ரொம்ப பயமாச்சு. ஐயோ இப்போது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு எனக்கு பயமாச்சு. சார் ருத்ரமாதேவி அப்படின்னே வந்து இது வந்து ஹீரோயின் ஓரியன்டான ஃபிலிம் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு. பட் ஒரு பக்கம் வந்து அல்லு அர்ஜுன் இருக்காரு, இன்னொரு பக்கம் ராணா இருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு தாங்கி பிடிச்சிருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ருத்ரமதேவி. பட் ஆனாலும் கேரக்டர்ஸ் வந்து எவ்ரி கேரக்டர், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், இப்போ ராணா சாளுக்கிய வீரபத்ரா, அல்லு அர்ஜுன் கோனகன்னா ரெட்டி, பிரகாஷ் ராஜ் சிவதேவையா, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், நித்யா மேனன், முக்தாம்பா, எவ்ரி கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸு ஹிஸ்ட்ரியிலோ அது ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அதனால் எல்லோரும் கதை கேட்டு, இப்போ இது ஹீரோயின் ஓரியன்டு நம்ம பண்ணாலும் அனுஷ்காவுக்கு தான் பேர் வரும் அல்டிமேட்டாக, நம்ம எதுக்கு பண்ணோம் అని அவங்க இது பார்க்கல சார். கதை கேட்டு இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் படங்க வருதே ரொம்ப கம்மியாகி போச்சு. சிவாஜி சார் இருக்கிற டைமில் நிறைய படங்கள் வந்தது, நம்ம எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இந்த வீரபாண்டி கட்டபொம்மன், தெலுங்குல ராஜராஜ சோழன், இதெல்லாம் ஆக்சுவலாக டப்பிங் படமாக தெலுங்குல வந்தது. 1 year ஓடின படம் வீரபாண்டி கட்டபொம்மன்னா 1 year டப்பிங் படம் ஓடிச்சு. அப்படியே ராஜராஜ சோழன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஆர் சாரும் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஜோனர்ஸ் வரல சார், திரும்பி ஹிஸ்டாரிக்கல் ஜோனர்ஸ் வரல. அனுஷ்கா மேடம்லேருந்து பிரகாஷ் ராஜ், ராணா, அல்லு அர்ஜுன் அவங்களெல்லாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க என்னை. இல்லை, இந்த மாதிரி படங்கள் வரணும், நீங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னா அது திரும்பி ஒரு பாத்து இதாகும், டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் வரும் குணான்னு சொல்லிட்டு எல்லோரும் என்கரேஜ் பண்ணி கேரக்டர் அவங்களுக்கு பிடிச்சிதான் வந்து பண்ணாங்களே தவிர யாரும் ஃபோர்ஸாக நம்ம எதுக்கும் இப்படியே பண்ணல சார். அது ரொம்ப பாராட்டணும் அவங்களே. இளையராஜா சார் இந்த படத்துக்கு லண்டன்லாம் போய் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். எதுக்குன்னா நான் கதை எப்படி அனுஷ்கா ருத்ரமதேவின்னு நினச்சனோ, ருத்ரமதேவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மெயின். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ராஜா சார் தான், நம்ம யாரும் இல்லை, திங்க் பண்ணவும் முடியாது.
நான் முதல்ல அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சார் ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கிறேன், ஹிஸ்டாரிக்கல்னால் ரொம்ப பட்ஜெட் ஆகும்ப்பா, என்ன இதுன்னு, சரி கதை சொல்லுன்னு கதை சொன்னதும் அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார். அப்படி இப்படி இல்லை, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே இந்த கதை, இது நிஜமாக ஒரு நல்ல கேன்வாஸில் எடுக்கணும், இது எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக இருங்க, நான் இது தமிழில் கூட பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் முரளி சார் அவரே ஃபோன் பண்ணி ராஜா சாரே கூப்பிட்டாரு. கூட்டி, என்னப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல கதை ருத்ரமதேவியின் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும், ஸோ நீங்களும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் இந்த படம் வந்து மல்டிலிங்குவலாக பண்ணால் ஒரு பெரிய கேன்வாஸ்க்கு போகும், ஸோ இது பாருங்களேன்னு சொன்னால் முரளி சார் இமீடியட்டாக அவரும் கதை கேட்டி, நானும் இதில் வரேன் சார், இதுக்கு தமிழில் கூட இது தமிழ் ஆடியன்ஸ் கூட கொண்டு போகணும், அந்த அளவுக்கு ஸ்பேன் இருக்குது. ஆனால் முரளி சார் கூட முன்னாடி வந்து செலவுக்கு அவர் கூட எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் கொடுக்கல. ஸோ தெலுங்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணேன், தமிழ் பார்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவர் ரொம்ப ஹெல்ப் ஆகிட்டார் எனக்கு. ஸோ ஒன்ஸ் படம் முடிஞ்சது, ஸோ கதை கேட்கும்போதே ராஜா சார் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா தான் வேணும், இதுக்கு அவங்க தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். லண்டனில் நான் அப்போது என்ன எவ்வளோ செலவாகும் சார்னா, அது ஒரு 2-3 crores ஆகும். ஸோ அந்த 2-3 crores ஓன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னா அது நம்ம இந்தியன் படத்துக்கே பெருசு, ஒரு பெரிய படம் முடிச்சிடலாம் இல்லை. ஸோ நான் ஓகே சார் அப்போது பார்க்கலாம்னு நினச்சேன். ஸோ டூ early டு டிசைடுன்னு சொல்லிட்டு, பட் ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி இது லண்டனில் பண்ண வேண்டிய வசதி எங்களுக்கு வந்துருச்சு. ஓகே கரெக்ட், அவர் சொன்ன மாதிரி லண்டன்லேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, சார் டால்பி அட்மாஸில் ஆடியன்ஸு ஆர்ஆருக்காக போகிறாங்க, ஆர்ஆருக்காக வந்து சொல்லிட்டு போகிறாங்க, ராஜா சார் ஆர்ஆர் கேளுங்கன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ராஜா சார். ருத்ரமாதேவி படம் உங்களோட இசையமைப்பில் வெளியே வந்த படம், ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. எங்களோட கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். முதல்ல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களோட இசை படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம், லண்டன்லாம் போய் சிம்போனியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த படத்துக்கு இசை அமைத்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? பொதுவாக அந்த ருத்ரமாதேவிங்கிற இந்த படம் வந்து எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் அந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து எந்த திரைப்படமுமே ஒரு கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே உருவாக்குறாங்க. அது வந்து சின்ன படமாக இருந்தாலும் சரி, அது பெரிய படமாக இருந்தாலும் சரி. பெரிய படங்களுக்கு இருக்கக்கூடிய இது அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு 3D ஃபிலிமாக வந்து இந்தியாவில் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் இந்த படத்தை வந்து பண்ணினார். எங்கிட்ட வந்து சொல்லும் பொழுது சாங்ஸ்லேருந்தே நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இல்லை சார் பட்ஜெட்டும் இடம் கொடுக்காது, அண்டு வந்து இப்போ இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கால் ஷீட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அந்த எனக்கு என்ன விஷயம்னா, என்னை பொறுத்தளவில் ஒரு படத்தை எடுத்து போட்டு காட்டி இந்த எஃபெக்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத 3Dயில் பார்த்து அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணால் அதுக்கு வர்ற மியூசிக் வேறையாக இருக்கும். அது வந்து டைரக்டர் இமேஜின் பண்ண முடியாது, எந்த டைரக்டரும் இமேஜின் பண்ண முடியாது. எனக்கு ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டேன், எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன். பாட்டு இப்படி தான் வரப்போகுதுங்கிறத வந்து டைரக்டர் வந்து இமேஜின் பண்ண முடியாது. இந்த படத்துக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து படத்தை பார்த்த உடனே வந்து இதுக்கு வந்து இந்த கிராண்டியருக்கு வந்து மியூசிக்லேயும் நீங்கள் கிராண்டியராக தான் பண்ணினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வேணும்னு சொன்னப்போ அந்த டைரக்டர் வந்து பட்ஜெட் எல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு அதுவும் இல்லாமல் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஏன்னா வந்து அவ்வளோ பணம் செலவு பண்ணி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது இந்த காலத்தில் நடக்கிறதில்ல. அதுபோல் லண்டன் ஃபிலமானியா ஆர்கெஸ்ட்ராங்கிறவங்க ஒரு 120 பீப்புள் டோட்டலாக வந்து 60 வாய்ஸஸும் ஸ்கொயரும் அப்படி ஒரு சுத்தமான வாய்ஸஸ். ஒவ்வொரு மியூசிஷியன்ஸும் வந்து எப்படின்னா அது அன்பிலீவபிள். ஒரு மியூசிஷியன் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் போய் சேரணுன்னா அவன் எவ்வளவோ எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணி மியூசிக்கில் டிகிரியெல்லாம் வாங்கிட்டு அங்கே போகும்பொழுது
போய் வாட்ச் காட்டுறான்னா யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்னா ரிஜெக்டட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். ஸோ எவ்ரி ஒன் அந்த 65 மெம்பர்ஸ் ஆர்கெஸ்ட்ராவில் எவ்ரி ஒன் தட் ஸ்டாண்டர்ட், த வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட். சேம் ஆர்கெஸ்ட்ரா வந்து எவ்வளவோ ஃபிலிமுக்கு டைட்டானிக் அது இது வரிசையாக ஃபிலிம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்பைடர்மேன், பேட்மேன், டைட்டானிக் இந்த மாதிரியான படங்கள் தான் இதுக்கு முன்னாடி அங்கே பண்ணியிருக்காங்க. இல்லை, அதே ஆர்கெஸ்ட்ரா அந்த ஸ்டுடியோ வந்து நிறைய ஃபிலிம்ஸை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜினியர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் ஒர்க்கு அண்டு ரொம்ப டு த கோர். அந்த சவுண்டு இங்கே கேட்கவே முடியாது, நம்ம அந்த சவுண்டு இங்கே கேட்குறதுங்கிறது. ஆனால் அந்த மியூசிக் வாட்சிட்டு அதை பற்றி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத, அந்த ஆர்கெஸ்ட்ரா என்ன பேசுனாங்கங்கிறது வந்து டைரக்டர் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிரேக் டைமில் ஃபுல்லாக அவர் கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் பேசுனதுன்னா கூப்பிட்டு வச்சு மியூசிக்கை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கல. இவர் சும்மா ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு மாதிரி போயிட்டு, சும்மா அவங்களோட சேர்ந்து காஃபி சாப்பிட்ற ஒரு மாதிரி போயிட்டு அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸை வந்து அப்புறமா அவர் அந்த மியூசிக்கை பற்றி பேசுனதை இப்படி வந்து எல்லாம் பேசுனாங்கன்னு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாரு. என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டேன். இந்த ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி ஹை, வெரி ஹை, வெரி இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மியூசிக் இஸ் வெரி ஹை அண்ட் குவைட் நியூ ஆல்சோ, வெரி எனர்ஜெட்டிக் அப்படின்னாங்க. 1000 படம் பண்ணதுக்கப்புறமா ஒரு லண்டன் எல்லா ஃபிலிமுக்கும், அதாவது லீடிங் கம்போசர்ஸுக்கு பண்ணுற அவங்க மியூசிக்கை பார்த்துட்டு அந்த சவுண்ட்ஸை நம்ம ஏன் இங்கே கொண்டு வர முடியல அப்படின்னு ஃபீலாக இருக்கும். ஏன்னா எல்லா படத்துக்கும் அந்த ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ண முடியாது இல்லையா, பட்ஜெட் இடம் கொடுக்காது. என்னுடைய சன் கார்த்திக் எனக்கு படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான். மார்க்கிங்கு இப்போ சில போர்ஷன்ஸ் எல்லாம் கார்த்திக்கை வேறு பண்ண சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ கார்த்திக் வந்து பார்த்துட்டு ரியாக்ஷன் வந்து இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடக்கிறது. டேடி நீங்கள் வந்து மியூசிக் பண்ணால் இனிமேல் இந்த ஆர்கெஸ்ட்ராவோட தான் பண்ணணும், இல்லைனா இப்போ இந்த படம் பண்ணாதீங்க அப்படின்னா. அது சாத்தியமில்லை கார்த்திக், நடக்கிற வேலை இல்லை. ஏன்னா டேடி இந்த மாதிரி இருக்கேன்னு அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைரக்டர் ஃபஸ்ட்டு பிட்டை வந்து கேட்டுட்டு, ஃபஸ்ட்டு மியூசிக்கை வந்து கேட்டுட்டு அவருக்கு கண்ணீர் அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. இப்படியா மியூசிக், இதைத்தான் கேட்டாரா ராஜா சார் நம்ம கொடுக்கணும். அவர் ரொம்ப பணம் செலவு பண்ணிட்டார். இதில் வந்து மியூசிக் பட்ஜெட்டுக்கு இதுக்கு முன்னாடியே நீதானே என் பொன் வசந்தம் கூட பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக சாங்ஸ் எல்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணால் நான் பேக்ரவுண்டுக்கு போகல. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லண்டனில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது இந்த படம் தான். இந்த கதையை இயக்குனர் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ருத்ரமாதேவியினுடைய ஹிஸ்டரியை தான் சொன்னார். இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இப்படி வரப்போகிறது அப்படின்னு சொன்னார். அதை பொறுத்தளவுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற போர்ஷன்ஸாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் சரியில்லை அது இதுன்னு என்னுடைய அபிப்பிராயத்தையும் சொன்னேன். அதையும் ஏற்றுக்கிட்டு பண்ணினார் கொடுமானவர். இசைஞானியை வந்து இந்த படம் எந்த அளவுக்கு கவர்ந்துருக்கு? இது வந்து நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஓகே. ஏன்னா 3Dயில் நான் 3Dயில் படம் பார்த்துட்டு மியூசிக் பண்ணியிருந்தேன்னா அது வேறு மியூசிக்காக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற மியூசிக் வெறும் சாதாரண 2D கூட இல்லை, ரொம்ப ஒரு அதை சாதாரணமான பிரிண்ட்டு, அதை அந்த விஷுவலை வச்சுக்கிட்டு தான் அந்த மியூசிக் போட்டிருக்கேன். அதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நான் அந்த விஷுவலை வச்சுட்டு இது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகி வருங்கிறத இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணணும். மியூசிக் பண்ணுறதுக்கு அதுதான் இதில் கஷ்டமான விஷயம். தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருந்தது? முரளினால தான் வந்து இது வந்து லண்டன் ஆர்கெஸ்ட்ரா வந்து எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே. ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணி அந்த டைமில் வந்து டைரக்டர் குணாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காமல் போனார்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து எனக்கு கிடச்சிருக்காது. அதுக்கு காரணம் படத்தினுடைய தேவையை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் எவ்வளோ வேணுமாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம என்ன இது பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டரை ஊக்குவிச்சு அவர் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தெல்லாம் உற்சாகம் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி அவரை இந்த அளவுக்கு இந்த படம் வர்றதுக்கு
தெனாடால் ஃபிலிம்ஸ் முரளி தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அருமையான தருணத்தில் உங்களை சந்தித்தது. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களும் நிறைய அனுபவங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் கூடவே இருந்து பயணித்த ஒரு அற்புதமான ஆத்மார்த்த திருப்தி உணர்வு இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதும்போது எனக்கு கிடச்சிது. ஒவ்வொரு பாடல்களும் அவர் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பார் டியூனை. அதற்கு எழுதி கொண்டு வந்து அவர்கிட்ட உட்கார்ந்து முதல் பாடல் ஒரு பெரிய பட்டத்தை மத யானையை அடக்குகிற ஒரு காட்சி வரும். அந்த காட்சி முடிந்ததுக்கப்புறம் முதல் பாடல் ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை எழுதி முடித்து ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ராஜா சார் எங்களை கூப்பிட்டு இதில் இன்னும் பாடல் காட்சியை பார்க்கும்போது இன்னும் வரிகள் அழுத்தமாக கேட்குது, ஸோ கொஞ்சம் திருத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மொத்த பாடலுமே புதுசாக எழுதி பதிவு பண்ணணும். அந்த முதல் பாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அரங்கத்தில் அந்த பாடல் நீங்கள் பார்க்கும்போது. அதே மாதிரி உன்னால் அடி உன்னால்னு ஒரு பாடல் இருக்கும், ரொம்ப அழகான ஒரு டூயட் சாங். இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில் மெட்டாக கேட்கும்போதே இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் நினச்சேன். அவ்வளவு அற்புதமான இதயம் தொடுகிற ஒரு வருடுகிற ஒரு பாட்டு அந்த உன்னால் அடி உன்னால் அப்படிங்கிற ஒரு பாடல். அதே போல் இன்னொரு பாடல் அந்த புறத்திலே அழகான சிலையான ஒரு பாடல் இருக்கும். நித்யா மேனன் அப்புறம் இவங்க அனுஷ்கா அப்படின்னு ஒரு 3 கதாநாயகிகள் சேர்ந்து ரொம்ப ஒரு அழகான விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பாட்டாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். இப்படி படத்தில் ஒவ்வொரு பாடலும் கதைக்குள்ளே பயணம் செய்கிற, கதையை நகர்த்துகிற ஒரு அழகான பாடல்களாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கும். இப்படி ருத்ரமதேவி எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் ருத்ரமதேவி படத்தை நோக்கி திரும்பி இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம், ஒரு உண்மை கதையை, ஒரு உண்மை வரலாற்றை பிரமிக்கக்கூடிய வகையில் எந்த சிதைவும் ஏற்படுத்தாமல் அதிக கற்பனைகளை செலுத்தி அதை வந்து வேறு மாதிரி படமாக கொண்டு வந்துடாமல் மக்கள் மத்தியில் ஒரு பெண்ணால் நினைத்தால் நல்ல சாதனைகளை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தையும் விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படமாக இந்த திரைப்படத்தை குணசேகர் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இளையராஜா சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாராமே, என்னதான் பாராட்டினார் இளையராஜா சார் உங்களோட நடிப்பை அவங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இட் இஸ் அ பிளெஸ்ஸிங். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்படி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணோன்னா இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவங்க பார்த்துட்டு ஹி இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் இட். அவங்க பிகாஸ் நீங்கள் மூவி பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஸ்டோரி டு கேரி ஆக்சுவலி. அண்ட் அதுக்கு மேலே வென் ஹீ செட் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா சொன்னாங்கல்ல, அப்போ நான் ஷூட்டிங் இருந்துச்சு எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ இளையராஜா கார் சொன்னாங்கன்னா 2-3 days ஆஃப் எடுத்துகிட்டு லண்டனுக்கு வரணும் பிகாஸ் இந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா பார்க்கணுன்னு. அண்ட் அப்போ எனக்கு முடியல பிகாஸ் ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியல. அண்ட் அவங்க சொன்னாங்க இட் இஸ் ஒர்த், எதுவும் கேன்சல் பண்ண இட்ஸ் ஒர்த் இட்னு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் இட்ஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணேன். பட் ஐ வாஸ் திங்கிங் அவங்க எவ்வளோ மியூசிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்க தான் சொல்லணும்னா எவ்வளோ பெரிய இருக்கும் அது சிம்ஃபனி. அவங்க தான் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு போயிட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணோன்னா எனக்கு தான் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ யூ ஆல் ஷுட் கம் அண்ட் வாட்ச். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் வேஷம் போட்டு நடித்த ஹீரோக்களே வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அவங்கள மாதிரி டயலாக் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், அவங்க போட்டிருக்க அந்த உடை அலங்காரம் இதெல்லாம் போட்டு பேசுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தே வந்து ஒரு ஹீரோயின் வந்து இவ்வளோ ஐ வாண்ட் டு பட் ஆக்சுவலி இதெல்லாம் நான் சொன்னேன்ல, நான் அவங்க வந்துட்டு எனக்கு ஸ்டோரி சொன்ன அப்புறம் மை ஆன்சர்ஸ் வேர் ஆல் மை கொஸ்டின்ஸ் வேர் ஆன்சர்ட். பிகாஸ் அந்த ஸ்டோரியில் எவ்வளோ இருக்குது, அந்த ஸ்டோரி, அந்த ருத்ரமதேவி ஸ்டோரி, அந்த ருத்ரமதேவி இமோஷன், ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டரில் இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். ஓகே ஃபைன். அந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மாதிரியான டயலாக் மாடுலேஷன்லாம் பண்ணி நடிக்க கஷ்டமாக இல்லையா? இல்லை என்னென்ன விஷயங்கள் அதில் சேலஞ்சிங்காக இருந்துச்சு? எல்லாம் சேலஞ்சிங் தான் இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்வோர்ட் ஃபைட்டிங் எப்போ பண்ணல, ஹார்ஸ் ரைடிங் பண்ணல, யானையோட இருக்குது, பெட்ஸ் இருக்குது, நாங்கள் 3D பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபிலிம்க்கு லுக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு லுக் கரெக்டாக வரணும். ஆனால் அவ்வளோ ட்ரையல்ஸ் பண்ணோம், மேக்கப் டெஸ்ட் பண்ணோம், நிறையா பண்ணோம். ஆனால் குணசேகர் காரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க தான் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டுட்டு எனக்கு சொல்லாமல் அவங்க தான் ஸ்கெட்ச் போட்டுட்டு இப்படி பண்ண எப்படி இருக்கோ, இப்படி பண்ண எப்படி இருக்கோ, நீதா லுலகார்கிட்ட உக்காரிட்டு, தோட்டத்தர்ணிகார், பானுகார் எல்லாம் உக்காரிட்டு லுக் அவங்க தான் ஃபஸ்ட் டிசைன் பண்ணிவிட்டு என்னோட ஒரு மேனிக்வின் பண்ணிட்டாங்க. என்னோட அக்கார்டிங் டு மை மெஷர்மெண்ட்ஸ் மேனிக்வின் பண்ணிவிட்டு அது மேலே எல்லாம் ட்ரையல்ஸ் பண்ணாங்க. அவங்க எப்போ சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்போது என்னை கூட்டு என் மேலே ட்ரையல்ஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி. எனக்கு நான் சொன்னேன் என்ன, இந்த மூவியில் எனக்கு லுக் டெஸ்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிகாஸ் டிடன்ட் ஹேவ் டு ட்ரை, பிகாஸ் எல்லா எஃபர்ட் அவங்க தான் எடுத்துட்டாங்க. ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எல்லாம் எனக்கு எவ்வளோ ஈஸி பண்ண முடியும் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே அவ்வளோ எஃபர்ட்ஸ் வேணும்.
அதுக்கு மேலே கூட எஃபர்ட்ஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸே பண்ணக்கூடாது. ஜுவல்லரி ஷாப்பில் கூட வந்து ருத்ரமாதேவியோட சிலைக்கு வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டி விட்டு நீங்கள் தான் கேள்விப்பட்ட போது அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு பாருங்களேன் ஆடியன்ஸ் மத்தியில. ஜுவல்லரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ என்எஸ்சி அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கூட குணசேகர் காரு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்ன அப்புறம் அவங்க எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கூட இன்ஸ்பயர் ஆகிட்டு எல்லா கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாம் ஹேண்ட் டன் எல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ ஜுவல்லரி எல்லாம் அப்படி அதர் சிட்டியில் அனுப்பிட்டு இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் தட் இஸ் வாட் எல்லாமே ரியல் கோல்டு இல்லை, இட் இஸ் ரிக்வயர்டுங்க. பிகாஸ் நாங்கள் 3Dயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3Dயில் பண்ணும்போது சின்ன சின்ன டீட்டெயில் தெரியும். நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து 3Dயில் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம் சார். ஆக்சுவலாக வந்து படம் எடுத்து அதை வந்து 3Dக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க, பட் டைரெக்டாகவே 3Dயில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் 3D படங்கள் வந்ததெல்லாம் கன்வெர்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து இது ஸ்டீரியோஸ்கோபிக் 3D ஃபிலிம் நாங்கள் எடுக்கும்போது 2 கேமரா வச்சு 3Dயில் எடுத்தோம். பட் இந்த சப்ஜெக்ட் டிமாண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 13th செஞ்சுரிக்கு ஆடியன்ஸுன்னு கொண்டு போன ஃபீலிங் வரணுமான்னா நமக்கு அவதார் பார்த்தா எப்படி அந்த உலகத்துக்கு நம்ம போன ஃபீலிங் வந்தது. ஸோ அப்படி ருத்ரமதேவிக்கு அந்த சான்ஸ் இருக்கும்போது எதுக்கும் நம்ம ஆல்ரெடி ரிஸ்க் எடுத்துட்டோம், அது இன்னும் பெரிய ரிஸ்க்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு 3Dயில் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி லாஸ் ஏஞ்சலிஸ் எக்யூப்மெண்ட் சார், லண்டனில் இருந்து ஸ்டீரியோகிராஃபர் கம்ப்ளீட்டாக ரொம்ப ஆத்தென்டிக்காக நாங்கள் பண்ணோம். அது இப்போ இன்றைக்கி 2D ஆடியன்ஸ் எப்படி பாராட்டுறாங்களோ 3D அப்படி 2Dயில் பார்க்குற ஆளுங்க திரும்பி 3Dக்கு போய் பார்க்குறாங்க. அது ரீசனா மெயின் இந்த நம்ம டைரெக்டாக 3Dயில் எடுக்கிறது. விஜய் சார் படத்துக்கு டைலாக் பண்ணியிருக்காரு தமிழில். அண்ட் அவர் ஒரு பக்கம் வந்து ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இங்கே தமிழில் படங்கள் டைரக்ட் பண்ணிவிட்டு பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலுமே வந்து இந்த படத்துக்கு வந்து முதல் முறையாக வந்து வசனம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை அவர் கூட ஏதோ நான் சும்மா ஒரு சோஷியல் ப்ராஜெக்டானா அவர் இருக்கிற பிஸிக்கு இது பெருசாக அவர் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் வந்து ஹிஸ்டாரிக்கல்னு சொன்னும்போது அவர் கூட ஐயோ என்ன சார் ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கிறதே யாரும் இல்லையே, அப்படி நீங்கள் எடுக்கிறதுக்கு வரீங்க, வாங்க சார் பண்ணலாம் சார். ஆனால் அவரும் ரொம்ப இதுவாக ஆக்சுவலாக விஜய் சாரோட பேர் கூட எனக்கு ராஜா சார் சஜஸ்ட் பண்ணாங்க. ராஜா சார் முரளி சாரும் இவரெல்லாம் நல்லா இருக்கும்னு அப்படி அவர் கூட ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டைலாக்ஸும் லிரிக்ஸும் கூட நல்லா பேர் வந்ததுன்னா அது கிரெடிட் விஜய் சாருக்கு ராஜா சாருக்கு தான் போகும் சார். படத்தில் வசனம் அப்படிங்கும்போது எனக்கு முதல் முறையாக இயக்குனரோட சந்திச்சும் போதே என்னுடைய உடைந்த நிலாக்கள்ங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு தான் இந்த படத்தினுடைய வரலாற்று பூர்வ படத்துக்கான வசனம் எழுதக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்தாரு. அப்போ நான் கேட்டேன், இந்த படத்துக்கு வசனம் எப்படி எழுதணும், ஒரு ராஜா நடையில் ஒரு ராஜா மொழியில் நம்முடைய மொழி நடையில் எழுதணுமா, எப்படி வேணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னார், இல்லை தெலுங்குலேயே வந்து நாங்கள் ஒரு இயல்பு மொழியில் தான் எழுதியிருக்கோம், தேவைப்படுற சபை காட்சிகளில் மாத்திரம்தான் அந்த ராஜ அலங்கார மொழி நடையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தமிழ்லையும் எழுதலாம், அப்போ தான் திரைக்கும் பார்வையாளர்களுக்குமான தூரம் வந்து குறையும். அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. அதனால் தேவைப்படுற இடங்களில் மட்டும்தான் அந்த அடுக்குமொழி எதுகை மோனை நடையோட பேச்சு ராஜதோரையில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே தேவைப்படுற இடங்களில் தான் இருக்கும். மீதி எல்லாமே இயல்பாக மக்கள் நடை மக்கள் மொழியில் சராசரியான பேச்சு வழக்கு மொழியில் தான் இந்த படத்தினுடைய வசனங்கள் அமைஞ்சிருக்கும். ஹீரோக்கள் மட்டுமே தான் ஒரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரியாக வந்து உடம்பை ஏற்றி வருத்தி இறக்கி கூட்டி கழிப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஹீரோயின் உடம்பை ஏற்றி இறக்கி, பட் ஐ டோன்ட் நோ ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு உண்மையால் ஒரு கட்ஸ் வேணும். மோர் தென் எனக்கு ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அன் ஆடியன்ஸ், ஆஸ் அ நார்மல் கேர்ள் எனக்கு ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஃபீல் பிளெஸ்ட் ஒரு வாட்டி எப்படின்னா நிறைய பேருக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வராது, நிறைய பேர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நம்ம பெஸ்ட் என்ன பண்ண முடியும் பண்ணலாம். ஆனால் அதுக்காக யூ ஷுட் நாட் டெஃபினெட்லி நாட் ஸ்பாயில் ஹெல்த் ஸ்டால்ஸ் அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக பண்ணோம். பட் ஐ ஃபீல் இட்ஸ் வர்த் இட். தோடாதர்ணி சார், அஜய் வின்சன் சார், ஸ்ரீகர் பிரசாத், பீட்டர் ஹெயின், ஸோ இவங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போது தரணி சார், நேதாலுல்லா, நானி சார், ஸ்ரீகர் பிரசாத் எத்தனையோ நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. அவங்க ரிலாக்ஸ் ஆகலை, அவங்க இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனால் ருத்ரமதேவி இது ஒரு ரைட் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம 100% கொடுத்தா இது நல்ல பேர் நமக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி படங்களை வர்றதுக்கே ஒரு பார்த்து வருவோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன்ஸ் கூட
ஒரு புது டெக்னீஷியன் எப்படி பண்ணுவானோ அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிக்கணுமனே அப்படி டெடிகேட் ஆகி பண்ணாங்க சார் அவங்கள எல்லாரும். இன்றைக்கி அது அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். பீட்டர் ஹெய்ன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்டண்ட் வந்து கோரியோகிராஃபி வேறு மாதிரி பண்ணுவார். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். போட்டு ஹீரோக்களை வந்து ரொம்ப வதச்சிருவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வால் சண்டை, கத்தி சண்டையெல்லாம் தெரியும், ஹார்ஸ் ரைடிங் தெரியும். பட் உங்களை இந்த படத்தில் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணார்? தெரியும்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான் நான் கற்றுக்கினேன். ஸோ தெரியும்னு ஃபர்ஸ்ட்னு தெரியாது. இல்லை, அருந்ததி கிளைமேக்ஸ்லேயே நீங்கள் வந்து அது ரொம்ப சின்னது. அது ஓகே ஓகே ரொம்ப சின்ன. ப்ரொஃபஷனலாக இப்போ தான் கற்றுருக்கீங்க. இங்கே த்ரூ அவுட் த மூவி இதுதான் ஸ்டோரியில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் சர்டன் சோட். ஓகே. ஸோ அது எப்படி, பிகாஸ் நாங்கள் ஷூட் பண்ணோன்னா ஒரு சோட் ஃபைட்டிங் இல்லைன்னா ஹார்ஸ் ரைட்டிங் எல்லாம் நாட் சம்திங் ஒரு 1-2 monthsలో கற்றுக்குது இல்லை. அது நிறைய டைம் ஆகும். நிறைய பேர் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஆர்ட் பிடிச்சவங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் சினிமானா என்னன்னா ஒரு லிமிட்டட் டைமில் எவ்வளோ குவாலிட்டி கொடுக்க முடியுதோ சினிமா வி கான்ட் கீப் டூயிங் ஃபார் அ லைஃப் டைம். ஸோ அதுக்காக எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எல்லாம் ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் கம்போஸ் பண்ணிவிட்டு எது சூட் ஆகும் அப்படி பண்ணிவிட்டு ஈஸி பண்ணிவிட்டு ஆனால் ஹெல்ப் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் டிசைன் அக்கார்டிங் டு ஒரு ஃபஸ்ட் மெயின்லி இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி வேணும், இந்த ஸ்கிரிப்டில் ஆக்ஷன் மட்டும் அப்படி காட்டணும்னு இல்லை, எதுவும் அந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, ஸ்டோரி ஃப்ளோவில் என்ன தேவை இருக்குது அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ருத்ரமாதேவி அப்படின்றதுனால வந்து அந்த லாங்குவேஜ்ன்றது எப்படி சார் இருக்கும்? 13ஆம் நூற்றாண்டில் இது தூய தமிழில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? தெலுங்குலேயே அதே மாதிரி தூய தெலுங்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இப்போ முதல்ல ராஜா சார் கிட்ட நாங்கள் உட்காரும்போதே இது ரொம்ப கிரிட்டிக்கலாக லாங்குவேஜ் இதுக்குன்னு இப்போது யூத்து தான் மேஜர் ஆடியன்ஸ். இப்போது அவங்களுக்கு புரியணும் லாங்குவேஜ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாடர்னாகவும் நம்ம பேசக்கூடாது. இது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ராஜா சாரோட அட்வைஸுக்கு விஜய் சார் அது ரொம்ப நல்லா எழுதினார் சார். అంటే ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அப்படி ரொம்ப இதுவும் மாடர்னாக இல்லாமல் ஒரு நல்லா இப்போ எல்லோரும் கூட டைலாக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுதான் மெயின் ரீசன். ரியலான ஒரு வார் ஃபீல்டில் வந்து நடக்கிற மாதிரியே இருக்குது ஒவ்வொரு சீக்வன்ஸும் பார்க்கும்போது, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாருமே. பட் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரிஸ்க்காக இருந்துச்சு சண்டை போடும்போது? கிளைமேக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்வாட் பிடிச்சி யானை மேலே ஃபைட்டு இப்போ எல்லோரும் அது ரொம்ப பாராட்டுறாங்க. யானை மேலே, குதிரை மேலே, அப்புறம் கீழே குதித்து அந்த ஸ்வார்டோட ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 15 days அது அந்த போர்ஷன் அந்த மேடமோட போர்ஷன் 15 days பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு 1 week ஷூட்டிங் நடந்தது. அவரோட இது ரொம்ப வீக் ஆகி போச்சு. ஆக்சுவலாக சின்ன ஃப்ராக்சர் கூட ஆயிடுச்சு. இம்மிடியேட் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக கத்தி பிடிக்க முடியாது, இம்மிடியேட்டாக. எந்த ஹேண்டு மேடம்? ரைட் ஹேண்ட். ஓ பை காட். ஸோ அது அவங்க ஸ்ட்ரிக்ட்லி நீங்கள் அதை ஷூட்டிங் விட்டுடுங்க, ஒரு 1 week 10 days ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் திரும்பி ஷூட்டிங் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக செட்டப் வந்து ஆல்மோஸ்ட் 2000-3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, யூனிட்டே 800 people இருப்பாங்க, பெரிய செட்டப்பு. ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாங்க. டாக்டர் இப்படி சொன்னது கூட எங்களுக்கு சொல்லலை. அது பரவாயில்ல நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா பேண்டேஜ் எல்லாம் கைக்கு சுற்றிடுறாங்க ரொம்ப இதுவாக. நான் அவங்க போய் கேட்கும்போது தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. பட் நம்ம கிளைமேக்ஸு இவ்வளோ பெரிய செட்டப்பு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம ருத்ரமாதேவி கேரக்டருக்கு எப்படி நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோ, ருத்ரமாதேவி கேரக்டர் போர்ட்ரே பண்ண அனுஷ்கான்னு பார்த்து கூட அந்த அளவுக்கு நாங்கள் அப்போது இன்ஸ்பயர் ஆகிட்டோம் எல்லா யூனிட்டு கூட. இதுக்கான இப்படி யாரும் பண்ணுவாங்க? இப்போது அது கட்டிட்டு ஆல்மோஸ்ட் 10 days அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இல்லை, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிச்சுட்டு இவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு இவ்வளோ கூலாக இருக்கீங்க. இவ்வளோ 80 crores வச்சு ஒரு பொண்ணு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா முதல்ல அனுஷ்கா இல்லைன்னா ருத்ரமாதேவி படம் இல்லை சார். வேறு ஆர்டிஸ்ட்னு வச்சு இமேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம திங்க் பண்ணவே முடியாது இந்த படம் எப்படி. இப்போ எல்லோரும் எனக்கே ரொம்ப அனுஷ்கா கிடைக்கலன்னா எப்படி. இப்போ பாருங்கள், படம் முடிஞ்சதும் அவங்க வேறே படத்துக்கு போகல,
இன்னும் படத்துக்கு ப்ரொமோஷனே நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லணும், நிறைய இவ்வளோ மேக்கிங் பண்ணமே, நம்ம மேக்கிங்கில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோன்னே இப்போ கலைஞர் டிவிக்கு வந்தாங்கன்னா இதுவே போதுமே பெரிய எக்ஸாம்பிள். இப்போ ஷூட்டிங்கே டேட்ஸ் கொடுக்குறது இல்லை யாரும், அப்படி படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி இவ்வளோ எல்லோரும் பாராட்டுறாங்க. பட் ஆனாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்களே, இதுவே போதும். அனுஷ்கா சார், உங்களோட பெர்மிஷனோட ஒரு 2 கேள்வி நான் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் கேட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் இவங்க வந்து நான் என்ன கேட்பேன்னு வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ருத்ரமாதேவியை வந்து கரம் பிடிக்க போகும் அந்த ருத்ரன் யார்? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் அங்கே. இல்லை எனக்கு இல்லை, அந்த யார் அந்த பர்சன் அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ அவங்க பாவம், அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். என்னமே தான் இவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் அவங்க வந்துட்டு என்ன தூக்க போனான்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். இல்லை, அவர் இந்த மாதிரி ஒரு இளவரசனாக இருப்பாரா? உங்களோட கல்யாணம் வந்து இல்லை, அதாவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை விட, இப்போ இருக்கிற ஆண்களை விட வந்து லேடிஸ் தான் வந்து நிறையா பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனுஷ்கா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அவங்க வரப்போகிற கணவன் யார், சினிமாவில் இருப்பாரா இல்லை அப்பார்ட் ஃப்ரம் மீடியாவாக இருப்பாரா அப்படின்னலாம். அதாவது சொல்லுங்கள். மேரேஜஸ் பற்றி இப்போ நெக்ஸ்ட் எப்படி ஒரு ஃபிலிம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எனக்கு ஆன்சர் இல்லை. அது சின்ன ஒர்க் பற்றி எனக்கு ஆன்சர் இல்லை. கல்யாணம் பற்றி எப்படி ஆன்சர் இருக்கும்? ஐ பிலீவ் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் ருத்ரமாதேவி அவங்க 9 years முன்னாடி திங்க் பண்ணிவிட்டு 8th standardல திங்க் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப் ஃப்ளோ ஆகிட்டு வந்துட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் காட் ஹேஸ் அ பிளான். அப்படியே லைஃப் வில் ஃப்ளோ வெல். அண்ட் அதுக்கு எப்போ டைம் இருக்குது அது கூட ஆகும், அண்ட் நல்லா தான் ஆகும். ஸோ தட் மச் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். யார் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் டெஃபினட்டாக கல்யாணம் பண்ணும்போது இட்ஸ் நாட் அ சீக்ரெட் டு எனிவன். அனுஷ்கா மாதிரி வந்து மக்கள் மனசில் அதிகமாக வந்து வரவேற்பு பெற்ற ஹீரோயின்கள் வந்து சடனாக வந்து பாலிடிக்ஸில் இறங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியா வந்து அனுஷ்கா ரெடியானா அங்கே தெலங்கானாலோ சீட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ருத்ரமாதேவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நேஷனலாக எல்லாரும் ருத்ரமாதேவின்னு பாராட்டுறாங்க. அதனால எங்கே போனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிஷியன் ஆனாலும் ஒரு அன்பான ஒரு அரசியல்வாதியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. சினிமான்னு சொல்கிறீங்க, கல்யாணம்னு சொல்கிறீங்க, அப்புறம் பொலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ட்ராவலிங் எப்போ பண்ணோம், ஃபேமிலியோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப இருக்குது. ட்ராவல் பண்ணோம், யோகா பண்ணோம், சின்ன ஸ்கூலில் டீச்சிங் பண்ணோம், இதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது ட்ரீம்ஸ். படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு இன்னும் நிறைய விருதுகள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் அண்ட் கலைஞர் டிவி நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். படம் பார்க்காத ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் சொல்லலாம். உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் ஏதாவது கன்வே பண்ணணுன்னா நீங்கள் மெசேஜ் கன்வே பண்ணலாம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்யூ. பிகாஸ் நீங்கள் இந்த ஃபிலிம் பார்த்துட்டு எப்படி ஒரு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணோன்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது நீங்கள் தான். பிகாஸ் அந்த சப்போர்ட் வந்தனால தான் எனக்கு திங்க் பண்ணாமே நான் வேறு ஃபிலிம்ஸ் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் டெஃபினட்டாக போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் மூவின்னு. அண்ட் பைரசி எல்லோரும் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் இப்போது பைரசி. ஸோ எல்லோரும் ப்ளீஸ், நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன்னும் மேலே போனானா, இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆனானா இதெல்லாம் ஸ்டாப் ஆகணும். ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் போயிட்டு நிறையா பணம் போட்டுட்டு பெரிய பட்ஜெட்டில் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அப்படி போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாம் அது எவ்வளோ பணம் போட்டிருக்காங்கன்னா அது வேல்யூ இருக்குது. ஸோ ப்ளீஸ் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. முதல்ல கலைஞர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் எங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் மேக்கிங்கிலோ எப்படி எஃபர்ட் பண்ணியிருக்கோம் அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியே படம் பார்த்து கூட நீங்கள் கொடுக்குற அப்ளாஸுக்கு என்டையர் தமிழ்நாடு பீப்புள் எல்லாருக்கும் கூட வணக்கம். ஸோ இன்னும் திரும்பி சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் ஓகே வியூவர்ஸ், இந்த ஸ்ரீ தேனாண்டாள் ஃபிலிம் சார்பில் என் ராமசாமி அவர்கள் தயாரித்திருக்கும் இந்த ருத்ரமாதேவி திரைப்படம் அவங்களுடைய எல்லா திரைப்படங்களும் போலவே மிக வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். யாரும் பைலட் சீரியெல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா எல்லாத்துடைய உழைப்பும் இதில் அடங்கியிருக்கு. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tanigai. See you. Bye bye.